படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று 11ஆம் அதிபதியை பற்றி பார்க்கலாம். 11ஆம் அதிபதி தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியவர். எல்லா மனிதரும் கஷ்டப்படுவது வெற்றி பெறத்தான். ஆனால் வெற்றி என்பது அனைவருக்கும் கிடைத்து விடுகிறதா என்றால் அது பெரும் கேள்விக்குறி. 11ஆம் இடத்தில்தான் உங்கள் வாழ்வின் வெற்றி உள்ளது, திருப்தி உள்ளது. ஏன்னா வெற்றி பெற்றால் தானே மனுஷன் வந்து திருப்தியை அடைவான், இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டானே, அடைஞ்சிக்கிட்டே இருப்பான். இந்த 11ஆம் இடம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இப்போது நம்முடைய ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலே வெற்றி வாய்ப்பு என்பது நம்மளுக்கு நன்றாக இருக்கும். இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னாதிபதி போய் 11ஆம் இடத்தில் அமர்வதும் சிறப்பு, 11ஆம் அதிபதி திக்பலம் ஆட்சி உச்சம் பெறுவது மிகவும் சிறப்பு. இல்லை என்றால் 11ஆம் அதிபதியின் தொடர்பு பெற்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் நமக்கு நல்ல பலன்கள், வெற்றி மேல் வெற்றி என்பது நல்ல நிலையில் குவியும். 11ஆம் அதிபதி மிக மிக முக்கியம். 11ஆம் அதிபதி தான் நம் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிப்பவர். இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு 11ஆம் இடம் துலாம். இப்போது அங்கேருந்து சுக்கிரன் வந்து மகரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோமே. அப்போ மகரம் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடம். ஆனால் துலா லக்கணத்துக்கு துலாம் வீட்டிலேருந்து மகரம் வந்து 4ஆம் இடமாக வரும். அப்போ சுக்கிரனுக்கு வந்து இயற்கையாக 4ஆம் இடத்துல திக்பலம். அப்போ 11ஆம் அதிபதி ஃபுல் பவரில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ அந்த சுக்கிரனோட தொடர்பு வாங்கி ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரினா தான் நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொரு அமைப்புகளையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி மறைமுகமாக வலுவான நிலையில் 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்று ஒரு கிரகம் திசை நடத்தினால் அவர்களுக்கு வெற்றி என்பது, மாலைகள் மரியாதைகள் என்பது தானாக வந்து சேரும். அந்த கிரகத்தின் தசையில் எதிர்பாராத வெற்றி, நிம்மதியான வாழ்க்கை, இவையற்றையெல்லாம் கொடுப்பது 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதியின் நிலை நன்றாக இல்லை என்றால் வாழ்க்கையில் திருப்தி அடைய முடியாது, ஒரு மனிதன் வெற்றி கொள்ளவே முடியாது. அந்த உதாரண ஜாதகத்தை போலவே உங்கள் ஜாதகத்திலும் ஒவ்வொரு அமைப்புகள் இருந்தால் நீங்களும் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.